காயங்களும் ஏற்படவில்லை. ஏற்கனவே என்றும் அதே போன்று ஏற்கனவே ஒரு காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார்கள். அதில் அந்த நபரை அழைத்து சென்று, அதாவது விசாரணைக்கு அழைத்து செல்லும் பொழுதே முழுமையாக அவரை பரிசோதித்த அந்த சோதனை மேற்கொண்ட அந்த வீடியோ காட்சிகளை வெளியிட்டிருந்தார்கள். அப்பொழுது அவருக்கு உடலிலே எந்த விதமான காயங்களும் இல்லாமல் இருந்ததும், அருகிலேயே அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 100க்கும் மேற்பட்ட அந்த மது பாட்டில்கள் இருந்ததும் பார்க்க முடிந்தது. அந்த வீடியோ காட்சிகளை ஏற்கனவே காவல்துறை தரப்பிலிருந்து வெளியாகி இருந்த நிலையில தற்பொழுது காவல் நிலையத்தில் பதிவான அந்த இளைஞர் மயங்கி விழுந்த லாக்கப்பறையிலே மயங்கி விழுந்த அந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி அருணாச்சலம் மயங்கி விழுவது போன்ற வீடியோ காட்சி வெளியாகியிருக்கிறது. காவல் நிலைய சிசிடிவி காட்சி என கூறி போலீசார் 8 நொடி காட்சிகள் அடங்கிய வீடியோவை வெளியிட்டிருக்கின்றனர். தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி அருணாச்சலம் மயங்கி விழுவது போன்ற வீடியோ காட்சி வெளியாகியிருக்கிறது. காவல் நிலைய சிசிடிவி காட்சி என கூறி 8 நொடி காட்சிகள் அடங்கிய வீடியோவை காவல்துறையினர் வெளியிட்டிருக்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், இது குறித்தான மேலும் விவரங்கள். தூத்துக்குடி தெற்கு காவல் நிலைய எல்லை பகுதியில இளைஞர் ஒருவர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர் பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் இன்றைய தினம் அவர் உயிரிழந்திருக்கிறார். கடந்த 17ஆம் தேதி அன்று அவர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் அன்றைய தினமே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கிறார். தொடர்ந்து அவர் சிகிச்சையில் இருந்தவர் இன்றைய தினம் அவர் உயிரிழந்திருக்கிறார். காவல் நிலைய விசாரணையின் பொழுது போலீசார் தாக்கியதால் தான் அந்த இளைஞர் உயிரிழந்தார், அருணாச்சலம் என்ற அந்த 24 வயதான இளைஞர் உயிரிழந்தார் என்று அவருடைய குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு வீடியோ ஒன்று வெளியானது. அந்த வீடியோவிலே அருணாச்சலம் என்ற இந்த இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த பொழுது அவர் பேசியது போன்ற அந்த வீடியோ வெளியாகி இருந்தது. அந்த வீடியோவில எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் கேட்பது போன்றும், எதனால் இந்த காயம் ஏற்பட்டது என்று கேட்கும் பொழுதும், போலீசார் தாக்கியதால் தான் இந்த காயம் ஏற்பட்டது என்று அவர் கூறியது போலவும் அந்த வீடியோவிலே பதிவாகி இருக்கிறது. அந்த வீடியோ வெளியான நிலையில் தான் காவல்துறை ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள். அதாவது 17ஆம் தேதி அன்று சட்டவிரோதமாக மது விற்பனை செய்ததாக இவரை அன்றைய தினம் காலையிலே 6 மணி அளவிலே அவரை கைது செய்திருக்கிறார்கள். இடமிருந்து 120 மது பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. பிறகு மதுவிலக்கு சட்டத்தின் கீழே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அன்றைய மாலை அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடைமுறைகளிலே போலீசார் ஈடுபட்டிருந்தார்கள். பிறகு அன்றைய தினம் அன்று மாலை 5:50 மணிக்கு தான் வழக்கமான நடைமுறைக்காக அவரை மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதற்கு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சென்றதாகவும், அங்கு மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து அவர் உடல் நலத்துடன் இருப்பதாக சான்றிதழ் கொடுத்திருப்பதாகவும் காவல்துறை விளக்கம் அளித்திருந்தது. பிறகு மருத்துவமனையில் இருந்து காவல் நிலையத்திற்கு வந்தவர் காவல் நிலையத்தில் லாக்கப்பறையில் இருந்த பொழுதுதான் இயல்பாக பேசிக் கொண்டிருந்தவர், கைதிகளுடன் இயல்பாக பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென அவர் மயங்கி விழுந்து விட்டார். இந்த சம்பவம் காவல் நிலையத்தில் இருந்த சிசிடிவியிலே பதிவாகி இருக்கிறது என்று காவல்துறை கூறியிருந்த நிலையில அந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதிலே சில நிமிடங்கள் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த காட்சிகள்ல அவர் லாக்கப்பறையில மற்றொரு கைதியுடன் நிற்பது போலவும் திடீரென அவர் மயங்கி விழுவது போன்றும் அதிலே காட்சிகள் இருக்கிறது. அப்பொழுது ஒரு 3 காவலர்கள் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 காவலர்கள் அவர்கள் அங்கிருந்து சத்தம் கேட்டு லாக்கப்பறைக்குள் ஓடி செல்வது போன்ற அந்த காட்சிகள் அது பதிவாகி இருக்கிறது. அதற்கு பிறகான சம்பவங்களையும் காவல்துறையினுடைய விளக்க அறிக்கையிலே கொடுத்திருக்கிறார்கள். அதுல அதற்கு பிறகு அவரை மீட்டு அவருக்கு தண்ணீர் கொடுத்து பாதுகாப்பாக அமர வைத்ததாகவும், அதற்கு பிறகு அவர் இயல்பு நிலையிலே இருந்ததாகவும், என்ற பொழுதும் அவருக்கு காவல் நிலைய பிணையில் அவரை விடுவித்து அவருடைய குடும்பத்தினரிடம் அந்த இளைஞர் அருணாச்சலத்தை ஒப்படைத்ததாகவும் காவல்துறை குறிப்பிட்டிருக்கிறது. அந்த காட்சிகளும் காவல் நிலையத்திலே பதிவாகி இருப்பதாகவும், அதற்கு பிறகு அவர் மருத்துவமனைக்கு அவரை உறவினர்கள் தான் அழைத்து சென்றிருக்கிறார்கள். மருத்துவமனையில் தான் மீண்டும் அவர் மயங்கி விழுந்திருக்கிறார். அங்குதான் அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்க கூடும் என்று மருத்துவர்கள் காவல்துறை தரப்புல கூறப்படுகிறது. தொடர்ந்து சிகிச்சையில் இருந்தவர் இன்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார் என்பதும் காவல்துறையினர் கூறியிருந்த நிலையில் இந்த காவல் நிலையத்திலே பதிவாகி இருந்த 2 சம்பவங்களை காவல்துறையினர் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த அறிக்கையிலே. அதுல இந்த முதல் சம்பவம் இவர் லாக்கப்பறையிலே மயங்கி விழுந்ததாக, அவராகவே மயங்கி விழுந்ததாக கூறக்கூடிய இந்த சம்பவம் அதனுடைய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதிலே அவராகவே விழுவது போதுதான் அந்த காட்சிகள் அதிலே பதிவாகி இருக்கிறது. அதே போன்று மற்றொரு காட்சிகளிலும் என்ன இருக்கிறது, ஒரு குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பது போன்ற காட்சிகள் இருப்பதாக காவல்துறையினர் கூறியிருக்கக்கூடிய நிலையில அது குறித்தும் அந்த வீடியோ காட்சிகளும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.